இன்னைக்கு சுகர் பேஷண்ட்ஸு தங்களுடைய இரவு சாப்பாடை எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். முதலாவது, இரவு நேரங்களில் உங்களுடைய சாப்பாடு சிறு சாப்பாடாக இருக்கும். உங்களுடைய இரவு சாப்பாட்டில் ரைஸ் சேர்க்குறத, புரோட்டா சேர்க்குறத இரவு தவிர்த்துருங்க. ஒரு 2 சிறு தானியங்களில் செய்யப்படுற, மாவில் செய்யப்படுற ஒரு தோசை, 1 அல்லது 2, 4-5 அடுக்கி வச்சு சாப்பிடக்கூடாது. இது கூட சில பச்சை காய்கறிகளை சேர்த்துக்கலாம். ஏன் தேவைப்பட்ட ஒரு முட்டை கூட சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் முட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, மற்ற சைடில் ஏதோ காய்கறிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 தோசையே போதுமானது. நைட்டு சாப்பாடை எப்போவுமே கரெக்டாக 7 மணிக்கு முடிச்சிடுங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு 10 மணிக்கு தூங்க போகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய நைட்டு சாப்பாடு தூங்க போகிறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னதாகவே இருக்கும்படியாக பார்த்துக்கோங்க. இந்த 3 மணி நேரத்தில் உங்களுடைய இறப்பை, இந்த சாப்பிட்ட உணவை செரிக்க எடுத்துக்கூடிய டைமாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் உடனே போய் படுக்க போனீங்கன்னா உங்கள் சுகர் நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்ருந்தாலும் ஏறும்.